نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தொழுகையினுடைய சிறப்புகளும் அதனுடைய வழிமுறைகளும் சட்டங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி ஹஸரத்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி அவர்கள் நின்றால் முதலில் அவர்கள் தொழுகக்கூடிய திசையை முன்னோக்கி நிற்பார்கள். இரண்டாவது, தங்களுடைய கைகளை நன்றாக உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்பதாக கைகளை உயர்த்தி தங்களுடைய தொழுகையை ஆரம்பிப்பார்கள் என்பதாக ஹஸரத்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி, திர்மிதி, அபூதாவூத் போன்ற கிதாபுகள்ல இடம்பெறும். இப்போ நாம தொழுகைக்காக வேண்டி ஒரு இடத்துக்கு போறோம், பள்ளிவாசல்ல போய் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கிபிலாவினுடைய திசை ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சிடும். பள்ளியில எங்க நமக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ நாம ஒரு இடத்துல போய் பள்ளி இல்லாத ஒரு இடங்கள்ல நம்ம இருக்கிறோம், ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கோம், அல்லது புதுசா ஒரு வீட்டுக்கு போறோம், அல்லது ஒரு காட்டு பகுதியில இருக்கிறோம், வாகனத்துல பயணிக்கும் போது என்ன செய்யப்படுது, தொழுகைக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நாம என்ன செய்யணும், தொழுகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அப்போ அந்த தொழுகைக்கு முக்கியமான அசலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கிப்லாவை தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம எங்க போனாலும் அந்த இடத்துல இருந்து நாம் எந்த திசையை தொழுவக்கூடிய திசை எது, அதாவது மேற்கு, நமக்கு இங்கிருந்து காபத்துல்லா மேற்காக அமைந்திருக்கு. அப்ப அதை நம்ம முன்னோக்கும் பொழுது கிப்லாவினுடைய திசையை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கிப்லாவினுடைய திசை என்ன செய்யறதில்லை, தெரியல. அதனால கிப்லாவினுடைய திசை இல்லாமல் வேறு ஒரு திசையை நோக்கி தொழுவக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். அப்படி தொழுதா அந்த தொழுவக்கூடாது. கிப்லாவினுடைய திசை இல்லாமல் வேறு ஒரு திசையை நோக்கி ஒருத்தர் தொழுதார் அப்படின்னு சொன்னா அந்த தொழுகை கூடவே கூடாது. அதனால கிப்லாவினுடைய திசை தொழுகைக்கு ரொம்ப அவசியம். எந்த புறத்தில் எந்த சைடு தொழும் திசையாக இருக்குதுங்கிறத நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாவது, இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, கைகளை நன்றாக உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்பதாக கைகளை உயர்த்துவார்கள். இன்னைக்கு நாம தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டும் பொழுது கைகளை உயர்த்தக்கூடிய இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நம்ம கைகளை உயர்த்துறோமே, அதுல நம்ம அதாவது கைகள் உயர்த்துவதை சுருக்கிடக்கூடாது. அவசரத்துல சில பேர் என்ன செய்வாங்க, தக்பீர் கட்டுறதை நம்ம பார்க்கிறோம், கைகள் மேல கூட போகாது. கைகள் எது வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னா காதினுடைய சோனையை, அந்த பெரு விரல் இருக்குது இல்லையா, அது தொடக்கூடிய அளவிற்கு கைகளை உயர்த்தும். தொழுகைக்காக வேண்டி அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீர் கட்டும் பொழுது நம்ம கையை உயர்த்தும் பொழுது காதினுடைய 2 சோனைகள்ல போய் கை டச் ஆகும். அந்த அளவுக்கு கைகளை உயர்த்தக்கூடிய நிலையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை இருந்திருக்கு. அதனாலதான் கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்பதாக கைகளை உயர்த்துவார்கள் என்பதாக சொல்லப்படும். சில பேருடைய தக்பீர்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா அவங்க தோள்பட்ட வரைக்கும் கூட என்ன செய்யாது, கை வராது. அல்லாஹ் அக்பர் என்பதாக வேகமாக அந்த கைகளை உயர்த்தாத நிலையில தக்பீர் கட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கக்கூடாது. தொழுகைக்கு இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். கிப்லாவை முன்னோக்கி தொழுகுவதும் கைகளை நன்றாக உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்பதாக உயர்த்தி, அதாவது நம்ம இமாம் ஜமாத்தோடு தொழுதான் இமாம் சொல்லுவார். நாம் இமாம் ஜமாத் இல்லாம தனியா தொழுதோம்னா கூட மனசுக்குள்ள என்ன செய்யணும், அல்லாஹு அக்பர் என்பதாக அந்த வார்த்தையை நமக்கு கேட்பதை போன்று, நாம் உணர்வதை போன்று அந்த வார்த்தையை சொல்லி கைகளை உயர்த்துவது தொழுகையில் சிறந்தது என்பதாக நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதரிகளே, இப்ப இது தொழுகையினுடைய விஷயம். தொழுகையை எங்கெல்லாம்
நம்ம நிறைவேற்றுறதுல சிறந்த இடம் அப்படின்னு சொன்னால் முதலில் பள்ளிவாசல். முதல்ல தொழுகையை நிறைவேற்றுவதற்கு, குறிப்பாக ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு சிறந்த ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பள்ளிவாசல் தான். பள்ளிவாசலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேற இடங்களில் ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. நம்மளால முடியாத பட்சத்தில், நம்மளால வர முடியாத, பள்ளிக்கு போக முடியாத ஒரு சூழல்ல அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பள்ளிவாசல் என்பது சாதாரணமான ஒரு இடம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மன் பனா மஸ்ஜிதன் இது கருஃபி ஹஸ்முல்லாஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னத். எவர் ஒருவர் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒரு பள்ளிவாசலை உருவாக்கினாரோ, மன் பனா மஸ்ஜிதன், எவர் ஒருவர் ஒரு பள்ளிவாசலை உருவாக்கினாரோ அல்லது அந்த ஒரு பள்ளிவாசலை எவர் ஒருவர் கட்டுகின்றாரோ, பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னதி, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி வைக்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸை ஹஸ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார். ஒரு பள்ளிவாசலை ஒருவர் கட்டுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒரு பள்ளிவாசலுடைய அந்த பள்ளிவாசலை கட்டுவதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 விஷயங்கள் அதில் இருக்கணும். பள்ளிவாசலை உருவாக்குவது இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி. பள்ளியே இல்லாத இடத்துல ஒருத்தர் பள்ளியை உருவாக்கி விடுறார். பள்ளியே இல்லாத இடத்துல ஒருத்தர் பள்ளியை உருவாக்கி விடுறார். ஒரு 100-200 குடும்பம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இல்லை. யாரோ ஒருத்தர் என்ன செய்யறார், முயற்சி செஞ்சு அதை ஒரு பள்ளிவாசலை கட்டலை, அங்கே ஒரு பள்ளியை உருவாக்குறார், ஒரு வீட்டை பள்ளியா மாத்துறார், அல்லது அவருடைய வீட்டையே ஒரு பள்ளிவாசலாக மாத்துறார். இப்படி உருவாக்கி விடுறார். அது இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி அப்படி ஒருத்தர் உருவாக்கி விடுறார். இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி பாலடைந்து இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், தரமற்று இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை ஒருத்தர் அலங்கரிக்கிறார். அவர் இறைவனுடைய திருப்திக்காண்டி அந்த பள்ளிவாசலை அலங்கரிக்கிறார். இப்போ பள்ளிவாசலை உருவாக்குதல், பள்ளிவாசலை அலங்கரிப்பல், பள்ளிவாசலை கட்டுதல், இந்த 3மே அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய நினைவு கூறப்பட வேண்டும் என்கின்ற, அதாவது திக்ருகள், இதுக்கர் ஸ்முல்லாஹி, இதுக்கர் ஃபீ ஹிஸ்முல்லாஹி, அப்போ அல்லாஹ்வினுடைய அந்த பெயர் கூறப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒருவர் பள்ளியை உருவாக்கினார் அப்படின்னு சொன்னால், பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னதி, அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டித் தருகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. ஒன்று, இது பள்ளிவாசலுடைய சிறப்பு. கியாமத் நாளுடைய அடையாளத்தில் இதையும் சொல்றாங்க. அதாவது லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதபஹன்னாசு ஃபில் மசாஜிதி, பள்ளிவாசலை கொண்டு மக்கள் பெருமை அடிக்காமல் கியாமத் நாள் வராது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது ஒரு கியாமத் நாளுடைய அடையாளம். பள்ளிவாசலை கொண்டு மக்கள் எல்லாம் பெருமை அடிக்க ஆரம்பிப்பாங்க. எங்க பள்ளிவாசலை பார்த்தீங்கள நாங்கள் எப்படி கட்டியிருக்கிறோம், எங்க பள்ளிவாசலுக்கு வந்து பாருங்க, உன் பள்ளிவாசல்ல எல்லாமே இருக்குது, எங்க பள்ளிவாசலை வந்து பாருங்க, நாங்கள் அப்படிலாம் கட்டியிருக்கோம், எங்க மஹல்லா பள்ளிவாசல் ரொம்ப உயர்வா ரொம்ப பயங்கரமா இருக்கும், அதெல்லாம் என்ன பள்ளி, எங்க பள்ளியை வந்து பாருங்க. இது இன்று சாதாரணமாக நடப்பதை பார்க்கிறோம். பள்ளியினுடைய நிர்வாகிகளை இதை பேசிக்கொள்வதை பார்க்கிறோம். பள்ளிவாசலுடைய விஷயத்துல எங்க பள்ளி ரொம்ப பிரம்மாண்டமானது, எங்க பள்ளி ரொம்ப அழகானது என்பதாக அதை அலங்கரிக்கலாம். பள்ளியை உருவாக்குறது, பள்ளிவாசலை கட்டுறது எல்லாமே அல்லாஹ்விற்காக வேண்டி இருப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிவாசல்கள் விஷயத்தில் மக்கள் பெருமை அடிக்காமல் கியாமத் நாள் ஏற்படாது என்பதாக சொல்றாங்க. அப்போ பள்ளியினுடைய விஷயத்துல அந்த பள்ளியினுடைய பொறுப்புகள் இருக்கிறவங்களா இருக்கட்டும், பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், அந்த பள்ளியை சார்ந்தவர்கள், அந்த மஹல்லாவாசிகளா இருக்கட்டும், பள்ளியினுடைய விஷயத்துல பெருமை கொள்ளாமல் இருப்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை சொல்றாங்க. அபூதாவூத், நஸஈ போன்ற இடங்கள்ல கிதாபுல இடம்பெறுது. இன்னொன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிவாசல்னா எப்படி உருவாக்குறது, ரொம்ப ஒரு பெரிய பிரம்மாண்டமா பள்ளிவாசலை கட்டணும் அப்படிங்கிறதல்ல. காடை பறவைன்னு ஒரு பறவையை உதாரணம் காட்டுறாங்க. இந்த காடை பறவை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இது மண் தரையாக இருக்குல்ல, மண் தரை நிலங்கள்ல தான் இது முட்டை போடும். இது ஒரு மரத்திலையோ அல்லது ஒரு கட்டிடங்கள்லையோ
அந்த மாதிரி இடங்கள்ல அந்த பறவை முட்டையிட, அந்த பறவையினுடைய இயற்கை குணம் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்துக்கு சொல்றாங்க. அந்த காட பறவை அது நிலத்தில் முட்டையிடக்கூடியதாக இருக்கும். அது முட்டையிடக்கூடிய அளவிற்கு இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கினாலே அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே இடத்தை ஒதுக்குவான் என்பதாக சொல்லிட்டு அதனுடைய அளவுகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் மட்டும்தான் நின்று தொழுகக்கூடிய அளவிற்கு ஒருத்தர் ஒரு தொழுகையாளிக்காண்டி ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்குறாரு. அதுல ஒரு ஆள் தொழுகலாம், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒருவர் உருவாக்கினாலே அவருக்கு என்ன செய்யப்படும்? சொர்க்கத்தில் வீடு கட்டி தரப்படும். இல்ல நாங்க எல்லாம் ஒன்றாக கூட்டாக இணைஞ்சு நாங்க ஒரு பெரிய பள்ளியை உருவாக்கி தரோம் அப்படின்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் உயர்வாக வழங்குறான். ஆனா பெருமை என்பது இருக்கக்கூடாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அடக்க ஸ்தலங்கள்ல தொழுகாதீங்க, குளியல் அறையில தொழுகக்கூடாது, சாணம் கொட்டப்படக்கூடிய அதாவது நஜீஸ்கள் கொட்டப்படக்கூடிய இடங்கள்ல தொழுகக்கூடாது, கால்நடைகளை கட்டி அறுக்கக்கூடிய இடங்கள்ல தொழுகக்கூடாது, அதே போன்று மக்கள் நடந்து செல்லக்கூடிய நடைபாதைகள்ல தொழுகக்கூடாது, ஒட்டகம் ஆடு மாடு இதெல்லாம் கட்டி வைக்கக்கூடிய தொழுவங்கள்ல தொழுகுவது கூடாது என்பதாக இந்த 7 இடங்களில் தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா